மெஜாரிட்டி ஒரு 120 130 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா சொல்லலாம், ஆள் அசைக்கணும்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே கூட்டணியா ஒரு 5 ஒரு 2 ஒரு 2 ஒரு 2 1 இப்படி இருக்கிறாங்க. யார் ஒரு 2 ஊர்னாலும் சிக்கல். அதான் கடை சொல்றாரு, அதிகாரம் இத்தேசத்தின் அதிகாரம் தற்காலிகமானது. முதலமைச்சர் பதவி நடிகர் விஜய் அவருக்கு தற்காலிகமானது சொல்லிட்டாரு. 5 சொல்லிட்டாரு. தற்காலிகமாக அவன் மகிமைப்பட கிடவுது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கிடவுது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்படக்கூடாதுன்னா மகிமனா புகழ்பட கிடவுது. நம்ம சிஎம் விஜய் 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 நடிகர் விஜய் சொன்னாங்க, இப்ப அரசியல் விஜய் சொன்னாங்க, முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் தற்காலிகமாகவே. இது தற்காலிகம் தான். 1 மாசமா 2 மாசமா 6 மாசமா 8 மாசமா 10 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா தெரியாது. தற்காலிகமாகவே மகிமைப்படக்கூடாது கடவுள் வார்த்தை. என் வார்த்தையில கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் முதலமைச்சர் பதவியில் விஜய் இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் எத்தனை மாதம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது இந்த கடவுள் என்று சொல்லிவிட்டார். தற்காலிகமானது.